ஹாய் கியூட்டீஸ். தலைமுடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மற்றவங்க யூஸ் பண்ணுற பொருள்லாம் உங்கள் தலைமுடிக்கும் செட் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு ஒத்து வராத பொருட்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் தலையில் ட்ரை பண்ணிக்கிட்டு வரும்போது அதுவே ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். உங்கள் தலைமுடி என்ன டைப் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கான பொருள்லாம் நீங்கள் உங்கள் தலைமுடியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தலைமுடி சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக வளரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பும் தலைமுடியும் எப்பவும் ஆயிலியாக இருக்கும். இதை ஆயிலி ஹேர், அதாவது எண்ணெய் பசை நிறைந்த கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆயிலி ஹேர் இருந்ததுன்னா உங்கள் முடி பார்க்கறதுக்கு ரொம்ப மெலிதாகவும் வளைவு இல்லாமலும் இருக்கும். இந்த வீடியோவில் எண்ணெய் பசை நிறைந்த கூந்தல் என்னென்னலாம் செஞ்சால் அவங்க முடியை நல்லா அழகாகவும் ஹெல்த்தியாகவும் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டோம். என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனலில் ஹேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பசை கூந்தல் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மரபியல் பிரச்சனை, ஹார்மோன் ப்ராப்ளம், ஊட்டச்சத்து குறைவு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, லிஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக தான் போகுது. உங்களுக்கும் எண்ணெய் பசை கூந்தல் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ கொடுக்க ரெடியாக இருக்கேன். நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக சுரக்கிற எண்ணெய் பசையை தான் சீபம்னு சொல்கிறோம். எண்ணெய் பசை கூந்தல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஸ்கேல்ப்லேருந்து சீபம் அதிகமாக வர்றதுனால அவங்களுடைய கூந்தல் எப்போதும் ஆயிலியாக இருக்கும். உடலில் சீபம் அதிகமாக வெளியேறதுனால பொடுகு பிரச்சனை, சிக்கு பிடிக்கிறது, ஸ்கேல்ப்ல ஸ்மெல், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஆயிலி ஹேர் இருக்கவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஹேர் இருந்ததுன்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாதீங்க. இன்னும் சொல்ல போனால் கெமிக்கல் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆயிலி ஹேர் இருக்கவங்க நீங்கள் தினமும் தலைக்கு குளிக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு முறை தலைக்கு குளித்தாலே போதும். இன்னும் சொல்ல போனால் தலை வாரும்போது ரொம்ப அழுத்தி தலை சீவாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப அழுத்தி தலை சீவும் போது சீபம் அதிகமாக சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயிலி ஹேர் இருக்கவங்க எப்படி அவங்க தலைமுடியை பராமரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இனி பார்க்க போகிறோம். ஒரு பங்கு ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க. அதோட 4 பங்கு வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் தலையில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து உங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணலாம். 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதோட 1 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் தலை வாஷ் பண்ணிட்டு வரலாம். லெமனில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. உங்கள் தலையில் எக்ஸ்ட்ராவாக இருக்க ஆயில் எல்லாத்தையும் இது ரிமூவ் பண்ணிவிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் தலைமுடிக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் யூஸ் பண்ணலாம். முட்டையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்கள் தலைமுடிக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக இருக்கும். அடடா, நம்மளோட ஹேர் ஆயில் டைப் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் ஹேர் என்ன டைப் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ போட நான் ரெடியாக இருக்கேன். ஆயிலி ஹேர் இருக்கவங்க என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறது, அதாவது வால்நட், மீன், ஆலிவ் விதை, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நேச்சுரலான கெரட்டின் இருக்கிறது, அதாவது கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூந்தலுக்கு தேவையான இயற்கையான கெரட்டின் அதிகமாக இருக்குது. இது தவிர அயோடின் இருக்கிற பால், முட்டை, தயிர், இந்த மாதிரி உணவுகளையும் நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். உங்கள் முடிக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். ஸோ எள்ளு, பாதாம், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. சிலிக்கான் அதிகமாக இருக்கிறத உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இதுக்காக ப்ரௌன் ரைஸ், பார்லி, முள்ளங்கி, வேர்க்கடலை இதெல்லாம் ஏற்றுது. இதே போல் மெக்னீஷியமும் துத்தநாகமும் உங்கள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. பூசணி விதை, பசலைக்கீரை, சோயாபீன்ஸ், முந்திரி, பயிறு, மக்காச்சோளம், இதெல்லாம் உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலைமுடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். அது மட்டும் இல்லாமல் புதிய செல்கள் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்கள் கூந்தலில் அதிகப்படியாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நீக்கி உங்கள் கூந்தலுக்கு ஒரு பளபளப்பை ஏற்படுத்தும். இந்த வீடியோ ஆயில் ஹேர் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கூந்தல் என்ன டைப் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்காகவே அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன்.